அனைவருக்கும் வணக்கம். மதுரை மாநகரில் அமைந்துள்ள மதுரை ஐஏஎஸ் அகாடமி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வகுப்பு தமிழகத்தின் மாவட்டங்களும் அவற்றின் சிறப்புகளையும் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம். கோயம்புத்தூர் மாவட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாவட்டத்தை பார்க்குற முன்னாடி அவருடைய சிறப்புகள் என்னென்னு பார்த்துக்கலாம். இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தின் சிறப்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தென்னிந்தியாவின் மான்செஸ்டர்னு சொல்கிறாங்க. இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தை ஏன் சொல்கிறாங்கன்னா, இங்கே இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக இருக்கிறனாலையும் தொழில்துறையில் சிறந்து விளங்குறதுனாலையும் இதை தென்னிந்தியாவின் மான்செஸ்டர்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, வால்பாறை என்று சொல்லக்கூடிய அந்த கல்லூர்ன்ற பகுதியில் அதிக மழை பெறும் பகுதியும் இந்த மாவட்டத்தினுடைய சிறப்பு. அதுக்கப்புறம் உலகின் இரண்டாவது அதாவது சுவையான குடின்னு சொல்லக்கூடிய சிறுவாணி அந்த தண்ணி இந்த மாவட்டத்தினோட ஒரு சிறப்பு. மருதமலை முருகன் கோயில் இந்த ஊர் புகழ்பெற்ற ஒரு கோயிலாக விளங்குகிறது இந்த மருதமலை முருகன் கோயில். ஏற்றுமதியில் பார்த்திங்கன்னா, மென்பொருள் ஏற்றுமதியில் பார்த்திங்கன்னா சென்னைக்கு அடுத்தபடியாக இந்த கோயம்புத்தூர் மாவட்டம் தான் இரண்டாவது இடமாக வைக்குது, சென்னைக்கு அடுத்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மாதிரி சிறப்புகள் நிறையா இருக்கும். ஃபஸ்ட்டு முதல் திரையரங்கம் எங்கே ஓப்பன் பண்ணாங்கன்னா, இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஃபஸ்ட்டு திரையரங்கம் ஓப்பன் பண்ணாங்க. ஓகே, வாங்க நம்ம இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தை பற்றி பார்க்கலாம். இதான் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் மேப்பு. இதில் கோயம்புத்தூர் இருக்குது. இதை கோயம்புத்தூரை சுற்றியுள்ள அண்டை மாவட்டங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எல்லைகளை பகிர்ந்துக்கிற மாவட்டங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 3 மாவட்டம். ஒன்று நீலகிரி, ஈரோடு, திருப்பூர். ஓகேவா? இந்த 3 மாவட்டங்கள் தான் கோயம்புத்தூரை சுற்றியுள்ள அதாவது அண்டை மாவட்டங்கள், அதாவது எல்லைகளை பகிர்ந்துக்கிற மாவட்டங்கள்னு சொல்லப்படுது. எந்தெந்த மாவட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர், நீலகிரி, ஈரோடு, இந்த 3 மாவட்டங்கள். அடுத்து இந்த மாவட்டத்தினோட வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் மாவட்டத்தின் வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாவட்டத்தை பொறுத்தளவு எல்லாருமே ஆட்சி பண்ணியிருப்பாங்க. யாரான்னு பார்த்தீங்கன்னா, சோழர்கள், ராஷ்டிரகூடர்கள், ஹொய்சாளர்கள், பாண்டியர்கள், விஜயநகர பேரரசு, அப்புறம் டெல்லி சுல்தான்கள், இந்த மாதிரி எல்லாருமே இந்த நகரை ஆட்சி பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இந்த கோயம்புத்தூர் மாவட்டம் கொங்கு நாட்டின் ஒரு பகுதியாக இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. சங்ககாலத்தில் பார்த்திங்கன்னா கொங்கு நாட்டின் ஒரு பகுதியாக இந்த கோயம்புத்தூர் மாவட்டம் விளங்குதுன்னு சொல்கிறாங்க. இதை இந்த கோசர் இன மக்கள்னு சொல்லக்கூடிய இந்த மக்கள் கோசம்புத்தூர் என்னும் இடத்தை தலைநகராக கொண்டு அங்கே வசிச்சனால இந்த கோசம்புத்தூர் நாளடைவில் கோயம்புத்தூராக மாறுச்சுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த கோசம்புத்தூர்ன்ற ஊர் கோயம்புத்தூர்னு மாறினதாக சொல்கிறாங்க. யாருன்னா, இந்த கோசார் இன மக்கள் இந்த கோசம்புத்தூர் சொல்லக்கூடிய பகுதியில் வாழ்ந்தாங்க. ஓகேவா? அந்த ஊரேவும் கொஞ்ச நாளில் என்ன ஊராக மாறிச்சுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்னு மாறிச்சுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 9ஆம் நூற்றாண்டில் இந்த பகுதியை 9ஆம் நூற்றாண்டில் இந்த பகுதியை யார் ஆட்சி பண்ணியிருப்பாங்கன்னா, சோழர்கள், அதாவது 2ஆம் சோழர்னு சொல்லக்கூடிய அந்த அரசர்கள் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? மன்னர்கள் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் முதலே சொன்ன மாதிரி இந்த பகுதிகளெலாம் யார் ஆட்சி பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா, இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தை ராஷ்டிரகூடர்கள், சாளுக்கியர்கள், பாண்டியர்கள், ஹொய்சாளர்கள், விஜயநகர பேரரசு, இவங்கள்லாம் இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தை ஆட்சி பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இந்த மன்னர்கள்லாம் இந்த பகுதியில் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. ரோமானியர்களோட வணிகத்திற்கு இந்த மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் முக்கிய மையமாக இருந்ததாக சொல்லப்படுது. ஓகேவா? ரோமானியர்கள் வணிகத்திற்கு இந்த கோயம்புத்தூர் மாவட்டம் முக்கிய மையமாக இருந்ததாக சொல்லப்படுது. ஓகேவா? 19ஆம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா, 19ஆம் நூற்றாண்டில் டெல்லி சுல்தான்கள் இந்த பகுதியை ஆட்சி பண்ணுறாங்க. ஓகேவா? இவங்க எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு 19ஆம் நூற்றாண்டில் டெல்லி சுல்தான்கள் இந்த பகுதியை ஆட்சி பண்ணுறாங்க.
அதுக்கப்புறம் இவங்களை தோற்கடிச்சிட்டு, டெல்லி சுல்தானை தோற்கடிச்சிட்டு யார் வருவாங்கன்னா விஜயநகர பேரரசு. ஓகேவா, விஜயநகர பேரரசு வருவாங்க. இவங்களோட ஆட்சி, டெல்லி சுல்தானோட ஆட்சி வந்து விஜயநகர பேரரசோட முடியுது. ஓகேவா, முடிவு வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஜயநகர பேரரசு அந்த அரசர்கள், அந்த மன்னர்களை வந்து தோற்கடிச்சிட்டு இந்த பகுதி யார் திரும்ப கைப்பற்றுறாங்க பார்த்திங்கன்னா திப்பு சுல்தான் வந்து இந்த பகுதியை வந்து திரும்ப கைப்பற்றுவாங்க. ஓகேவா, 1799 திப்பு சுல்தான் வந்து இறந்துருவார். ஓகேவா, 1799 வந்து திப்பு சுல்தான் வந்து இறந்துருவாங்க. அவர் இறந்ததுக்கப்புறம் இந்த பகுதி வந்து, இந்த கோயம்புத்தூர் மாவட்ட பகுதி வந்து யார்கிட்ட போயிடும் பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர் அவங்க வந்து கைப்பற்றிடுவாங்க இந்த பகுதியை. திப்பு சுல்தான் அவங்ககிட்ட இருந்து இந்த ஆங்கிலேயர்கள் வந்து இந்த பகுதியை வந்து கைப்பற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1804 நவம்பர் 24 தான் இந்த கோயம்புத்தூர் மாவட்டம் வந்து உருவானது. ஓகேவா, ஆங்கிலேயர்கள் யார் யார் உருவானா ராஷ்டிரகூடர்கள், சாளுக்கியர்கள், பாண்டியர்கள், ஹொய்சாளர்கள், டெல்லி சுல்தான்கள், விஜயநகர பேரரசு. ஓகேவா, இவங்கெல்லாம் இது பண்ணிட்டு கடைசி யார் வருவானா ஆங்கிலேயர்கள் வந்து இந்த பகுதியை வந்து ஆட்சி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா 1804 நவம்பர் 24 தான் இந்த கோயம்புத்தூர் மாவட்டம் வந்து உருவாகுது. ஓகேவா, இதுதான் இந்த மாவட்டத்தினோட வரலாறு. அதுக்கப்புறம் புவியியல் அமைப்பு. இந்த மாவட்டத்தினோட புவியியல் அமைப்பு பார்த்திங்கன்னா, அதாவது மொத்த நிலப்பரப்பு பார்த்திங்கன்னா இந்த மாவட்டத்தோட மொத்த பரப்பளவு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 4723 சதுர கிலோமீட்டர். ஓகே, இந்த மாவட்டத்தோட மொத்த நிலப்பரப்பளவு 4723 சதுர கிலோமீட்டர். ஓகேவா, இந்த மாவட்டத்தினோட அதாவது எல்லை எதுன்னு பார்த்திங்கன்னா கிழக்கு வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் இருக்கும். ஓகேவா, மேற்கே வந்து கேரளா, தெற்கே வந்து இடுக்கி இருக்கும், வடக்கு வந்து ஈரோடு இருக்கும். ஓகேவா, கிழக்கு வந்து திருப்பூர், மேற்கே கேரளா இருக்கும். சத்தியா அம்சம் கட் பண்ணு, ஏன் மறந்துச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இம்மாவட்டத்தோட கோயம்புத்தூர் மாவட்டத்தோட புவியியல் அமைப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா, இந்த மாவட்டத்தோட மொத்த நிலப்பரப்பளவுன்னு பார்த்திங்கன்னா 4723 சதுர கிலோமீட்டர் மொத்த நிலப்பரப்புன்னு சொல்கிறாங்க இந்த மாவட்டத்தோட. இதோட எல்லைகள்னு பார்த்திங்கன்னா, இந்த மாவட்டத்தோட எல்லைகள்னு பார்த்திங்கன்னா கிழக்கு வந்து திருப்பூர், மேற்கு கேரளா, தெற்கு இடுக்கி, வடக்கு ஈரோடு. ஓகேவா, கிழக்கு திருப்பூர், மேற்கு கேரளா, தெற்கு இடுக்கி, வடக்கு வந்து ஈரோடு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, பார்த்தா தெரிஞ்சிடும். கிழக்கு வந்து திருப்பூர், மேற்கு வந்து கேரளா, ஈரோடு, தெற்கு, இடுக்கி இது கீழே வந்துடும். அடுத்து நிர்வாகம். மாவட்டத்தின் நிர்வாகம்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தோட நிர்வாகம் பார்த்திங்கன்னா வருவாய் கோட்டங்கள் பார்த்திங்கன்னா வருவாய் கோட்டங்கள் 3 இருக்கும், வருவாய் வட்டங்கள் வந்து 11 இருக்கும், நகராட்சிகள் 3, மாநகராட்சிகள் 1, பேரூராட்சிகள் வந்து 37 இருக்கும், ஊராட்சி ஒன்றியங்கள் 13 இருக்கும், சட்டமன்ற தொகுதிகள் பார்த்திங்கன்னா 10, மக்களவை தொகுதிகள் பார்த்திங்கன்னா 2 இருக்கும். ஓகேவா, இதுதான் இந்த மாவட்டத்தினோட நிர்வாக அமைப்புகள். வருவாய் கோட்டங்கள் 3, வருவாய் வட்டங்கள் 11, நகராட்சிகள் 3, மாநகராட்சிகள் 1, பேரூராட்சிகள் 37, ஊராட்சி ஒன்றியங்கள் 13, சட்டமன்ற தொகுதிகள் 10, மக்களவை தொகுதிகள் வந்து 2. இதில் இந்த நகராட்சிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம், பொள்ளாச்சி, வால்பாறை. இந்த 3 நகராட்சிகளும். மாநகராட்சி பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர். மக்களவை தொகுதிகள் பார்த்திங்கன்னா 2 இருக்கும். ஓகேவா,
இதுதான் இந்த மாவட்டத்தினோட நிர்வாக அமைப்பு முறை. இதில் பார்த்திங்கன்னா முக்கியமான ஊர்கள் பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையம், அவினாசி, பல்லடம், திருப்பூர், பொள்ளாச்சி, வால்பாறை, உடுமலைப்பேட்டை. ஓகேவா? வால்பாறை, திருப்பூர், பல்லடம், அவினாசி, மேட்டுப்பாளையம். ஓகேவா? இவையெல்லாம் முக்கியமான பிளேசஸ் இந்த மாவட்டத்தை பொறுத்தளவு. அடுத்து மக்கள் தொகை. இந்த மாவட்டத்தோட மக்கள் தொகை பார்த்திங்கன்னா 2011 கணக்கெடுப்பின்படி பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 34,58,045 பேர் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? 34,58,045 நபர்கள். ஓகேவா? மொத்த மக்கள் தொகை. இதில் ஆண்கள் பார்த்திங்கன்னா 17,29,000. பெண்கள் பார்த்திங்கன்னா 17,28,000 இருப்பாங்க. ஓகேவா? ஆண்கள் 17,29,000, பெண்கள் 17,28,000 பேர் இருப்பாங்க. பாலின விகிதம்னு பார்த்துட்டிங்கன்னா 1000 ஆண்களுக்கு 968 பெண்கள் உள்ளனர். ஓகேவா? 1000 ஆண்களுக்கு 968 பெண்கள் உள்ளனர். நம்ம தமிழ்நாட்டோட பாலின விகிதங்கள் பார்த்திங்கன்னா 996. ஓகேவா? இந்த 996 இங்கே 968 கம்மியாக தான் இருக்காங்க. ஓகேவா? குழந்தை பாலின விகிதம் எடுத்துட்டிங்கன்னா 956. ஓகேவா? 956 இருக்குது குழந்தை பாலின விகிதம் இந்த மாவட்டத்தை பொறுத்தளவு. மக்கள் தொகை அடர்த்தின்னு பார்த்திங்கன்னா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எத்தனை நபர்கள் இருக்கான்னு பார்த்திங்கன்னா 731 நபர்கள் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு இருக்காங்க. ஓகேவா? நம்ம எவ்வளோ பார்த்திங்கன்னா 555. மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளோ பார்த்திங்கன்னா அளவு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 555. இங்கே எவ்வளோ இருக்காங்கன்னா 731 நபர்கள் இருக்காங்க ஒரு சதுர கிலோமீட்டருக்கு. ஓகேவா? அப்போ இங்கே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காங்க. மக்கள் அடர்த்தி இந்த மாவட்டத்தை பொறுத்தளவு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேவா? சராசரி அதாவது எழுத்தறி சதவீதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 83.98. நம்ம பார்க்க போகிறது சராசரி எழுத்தறிவு. ஓகேவா? சராசரி எழுத்தறிவு சதவீதம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டத்தை பொறுத்தளவு 83.98% இந்த மாவட்டத்தில் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டுக்கு சதவீதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 80.1% அளவு. ஓகேவா? இந்த மாவட்டத்தை பொறுத்தளவு அதிகமாகவே இருக்குது சதவீதத்தை பொறுத்தளவு. குழந்தை பாலின விகிதம் ஓகே. இந்த பாலின விகிதம் தான் கம்மியாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா பெண்கள் ஓகேவா 968 பேர் தான் இருக்காங்க. ஓகே. எழுத்தறி சதவீதம் 83.98% இருக்குது. அடுத்து பார்க்க போகிறது தொழில்கள். இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தோட தொழில்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா பருத்தி ஆலைகள், ஐடல் பூங்கா, முகசவர பிளேடு தயாரிப்பு, ஓகேவா? பைகார மின் உற்பத்தி திட்டம். ஓகேவா? பருத்தி ஆலைகள் இந்த மாவட்டத்தை பொறுத்தளவு 60க்கும் மேற்பட்ட பருத்தி ஆலைகள் இங்கே இருக்குது. அதனால தான் இந்த இண்டஸ்ட்ரீஸ் இந்த இதெல்லாம் தொழில் இதில் ரொம்ப சிறந்த மாவட்டமாக இந்த கோயம்புத்தூர் மாவட்டம் விளங்குது. ஐடல் பூங்கா ஓகேவா? இதுவும் ஒரு சிறப்பான தொழில். அது பார்த்தீங்கன்னா முகசவர பிளேடுகள் தயாரிப்பு 2400 லட்சம் இந்த முகசவர பிளேடுகள் தயாரிப்பில் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது இந்த மாவட்டம். ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா பைகாரா மின் உற்பத்தி திட்டம். இது எந்த வருஷம் கொண்டு வந்திருப்பான்னு பார்த்தீங்கன்னா 1933 கொண்டு வந்திருப்பாங்க. இந்த திட்டம் கொண்டு வந்த பிறகு பல இண்டஸ்ட்ரீஸ் அதாவது பல நிறுவனங்கள் உருவாக்குனாங்க, அதாவது அமைச்சாங்க, உற்பத்தி பண்ணாங்க. ஓகேவா? பைகாரா மின் உற்பத்தி திட்டம் கொண்டு வந்ததுக்கப்புறம் பல இண்டஸ்ட்ரீஸ் இங்கே ஓப்பன் பண்ணாங்க. ஓகேவா? திறந்தாங்க. அது பார்த்திங்கன்னா மலைவளம். இந்த மாவட்டத்தை பொறுத்தளவு மலைவளம்னு பார்த்திங்கன்னா என்னென்ன மலைனா ஆனமலை, முஞ்சுமலை, நீலகிரி மலை, வெள்ளையங்கிரி மலை. ஓகேவா? இந்த மலைகள்லாம் எவ்வளோ அடி உயரத்தில் இருக்குன்னு பார்த்திங்கன்னா 4000 to 5000 அடி உயரத்தில் இந்த மலைகள்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கடல் மட்டத்திலேருந்து பார்த்திங்கன்னா இந்த மலைகள்லாம் எவ்வளோ உயரத்தில் இருக்குன்னு பார்த்திங்கன்னா 6000 8000 வரை. ஓகேவா? 6000 அடியிலேருந்து 8000 அடி வரை கடல் மட்ட உயரத்துலேருந்து இந்த மலைகள்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே.
அடுத்து கனிம வளம். இந்த மாவட்டத்தை பொறுத்தளவு கனிம வளம் பார்த்திங்கன்னா கருங்கல், சுண்ணாம்புக்கல், குவாட்ஸ். ஓகேவா, இதுவே முக்கியமான கனிமங்கள் இந்த மாவட்டத்தில் கிடைக்கக்கூடியது. இதை வச்சு தான் இந்த பொருட்களை வச்சு தான் மதுக்கரையில் வந்து சிமெண்ட் தயாரிக்கிறாங்க. ஓகேவா, இந்த கருங்கல், சுண்ணாம்பு, குவாட்ஸ் இந்த பொருட்களை வச்சு தான் மதுக்கரையில் வந்து சிமெண்ட் வந்து தயாரிக்கிறாங்க. இதுதான் முக்கியமான கனிம வளங்கள் இந்த மாவட்டத்தில் கிடைக்கக்கூடியது. அடுத்து வேளாண்மை. வேளாண்மையை பொறுத்தளவு 65% வந்து விவசாயம் தான் முக்கியமான தொழில்னு சொல்கிறாங்க இந்த மாவட்டத்தை பொறுத்தளவு. மற்ற சதவீதம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ். ஓகேவா, காட்டன் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குல்ல, அது மூலியமாக தொழில் வந்து பண்ணுறாங்க. 65% எதுன்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் தான் முதன்மை தொழில் சொல்கிறாங்க. எவ்வளவு சாகுபடி பரப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா 1,77,313 ஹெக்டர் நிலப்பரப்பளவு வந்து இவங்க வந்து விவசாயம் வந்து பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இங்கே விளையக்கூடிய முக்கியமான பயிர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெல், சோளம், கம்பு, ராகி, திணை போன்ற பயிர்கள் வந்து இங்கே வந்து பயிர்றாங்க. ஓகேவா, என்னென்னா பயிர்னு பார்த்தீங்கன்னா நெல், சோளம், கம்பு, ராகி, திணை. ஓகேவா, இவைகள்லாம் மாவட்டத்தினோட முக்கியமான வேளாண்மை பயிர்கள். அடுத்து பார்த்திங்கன்னா ஆறுகள். ஆறுகள் பார்த்திங்கன்னா ஆழியாறு, சிறுவாணியாறு, பவானி, நொய்யல், அமராவதி. ஓகேவா, இவைகள்லாம் இந்த மாவட்டத்தினோட முக்கியமான ஆறுகள். இதில் இந்த சிறுவாணியாறு இருக்குல்ல, இது உலகின் உலகின் 2வது சுவையான குடிநீர்னு சொல்லுவார் இந்த சிறுவாணியாறு தான் சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்து பார்த்திங்கன்னா பவானி, நொய்யல், அமராவதி. ஓகேவா, இதெல்லாம் முக்கியமான ஆறுகள். சிற்றாறுகள்னு பார்த்திங்கன்னா இந்த மாவட்டத்தை பொறுத்தளவு கல்லார், கௌசிகா, சங்கனூர். ஓகேவா, இந்த 3 சிற்றாறுகள் இருக்குது. இந்த கல்லார் வந்து வால்பாறை பகுதியில் வந்து இருக்கும். தமிழ்நாட்டில் அதிக மழை பெரும் பகுதியாக இந்த கல்லார் பகுதி வந்து இருக்குது. ஓகேவா, எங்கே இருக்குன்னா வால்பாறையில். ஓகேவா, அந்த கல்லார் பகுதின்றது தமிழ்நாட்டில் அதிக மழை பெறும் பகுதி வந்து அந்த பகுதியாக இருக்குது. ஓகேவா, இவை தான் ஆறுகள், சிற்றாறுகள். ஆறுகள்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தோட இது பவானி, பவானி ஆறு. இது பார்த்திங்கன்னா ஆழியாறு இங்கே இருக்கும். ஓகே, இது வந்து பரம்பிக்குளம் டேமு, இது வந்து ஆழியார் டேம். ஓகே, அடுத்து அணைகள். அணைகள்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தளவு புதுக்காடு அணை, குடியமுத்தூர் அணைக்கட்டு, நீலி அணைக்கட்டு, வெள்ளூர் அணைக்கட்டு. இந்த 4 வகை அணைக்கட்டுகள் வந்து இருக்குது. இந்த அணைக்கட்டுகள் மூலமாக விவசாயத்துக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பரப்பு ஏக்கருக்கு தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா 15,000 ஏக்கர் வந்து 15,000 ஏக்கர் வந்து இந்த அணைக்கட்டு மூலியமாக இந்த தண்ணியானது வந்து விவசாயத்துக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, 15,000 ஏக்கர். அடுத்து பார்த்திங்கன்னா நீர் மின் திட்டம். ஓகேவா, 4 நீர் மின் உற்பத்தி நிலையம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, 4 நீர் மின் உற்பத்தி நிலையங்கள். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பரம்பிக்குளம், ஆழியாறு, சோலையாறு, சர்க்கார்பதி. ஓகேவா, இந்த 4 நீர்மின் உற்பத்தி நிலையங்கள் வந்து இருக்குது. இதன் மூலியமாக எவ்வளவு மெகாவாட் மின்சாரம் வந்து உற்பத்தி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 200 மெகாவாட் மின்சாரம் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. இந்த மின்சாரத்தை வந்து தொழில்துறை இண்டஸ்ட்ரீஸுக்கும் மற்ற விவசாயங்களுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க இந்த 200 மெகாவாட் மின்சாரத்தை. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வால்பாறை. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மிக முக்கியமான சுற்றுலாத்தலம் கூட சொல்லலாம் இந்த வால்பாறையை. இது பொள்ளாச்சியிலேருந்து எத்தனை கிலோமீட்டர் தொலைவில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா
65 கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த பகுதியானது வந்து இருக்குது. ஓகேவா, வால்பாறை பகுதியானது பொள்ளாச்சியிலேருந்து 65 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இந்த வால்பாறை வந்து கடல் மட்டத்தில் எவ்வளோ அடி உயரத்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3500 அடி உயரத்தில் வந்து இருக்குது. இந்த வால்பாறை பகுதியானது கடல் மட்டத்திலேருந்து 3500 அடி உயரத்தில் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இங்கே என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தேயிலை தான் ஃபேமஸ். தேயிலை தான் இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஓகேவா, இந்த இருக்குல்ல. அடுத்து ஆனமலை வனவிலங்கு சரணாலயம். கோயம்புத்தூர்லேருந்து பார்த்திங்கன்னா 90 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் இந்த ஆனமலை வனவிலங்கு சரணாலயம். எவ்வளோ உயரத்தில் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1400 மீட்டர் உயரத்தில் வந்து இந்த வனவிலங்கு சரணாலயம் அது அமைஞ்சிருக்கும். இந்த சரணாலயத்தோட பரப்பளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 958 சதுர கிலோமீட்டர். ஓகேவா, இந்த சரணாலயத்தோட பரப்பளவு 958 சதுர கிலோமீட்டர். இது எந்த வருஷம் உருவாக்கியிருப்பாங்கன்னா 1974ஆம் ஆண்டு வந்து இந்த வனவிலங்கு சரணாலயத்தை வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஓகேவா, எந்த வருஷம் தேசிய பூங்காவை அறிவிச்சிருப்பான்னு பார்த்தீங்கன்னா 1989. 1989 வந்து தேசிய பூங்கா வந்து அறிவிச்சிருப்பாங்க. 1974 வந்து இந்த பூங்கா வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஓகேவா, இது பரப்பளவு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா சரணாலயத்தோட பரப்பளவு 958 சதுர கிலோமீட்டர். ஓகேவா, கோயம்புத்தூர்லேருந்து 90 கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த வனவிலங்கு சரணாலயமானது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பரம்பக்குளம் புலிகள் சரணாலயம். இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1973 வந்து உருவாக்கியிருப்பாங்க. எவ்வளோ சதுர கிலோமீட்டர் பரப்பளவு பார்த்தீங்கன்னா 285 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் 1973 வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஓகேவா, இது புலிகள் சரணாலயம் எப்போ அறிவிச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா 2010 பிப்ரவரி 19 வந்து புலிகள் சரணாலயமாக இந்த பகுதியை வந்து அறிவிச்சிருப்பாங்க. ஓகேவா, இந்த பரம்பிக்குளம் புலிகள் சரணாலயத்தை 2010 பிப்ரவரி 19 வந்து அறிவிச்சிருப்பாங்க. எப்போ உருவாக்கியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா 1973 எத்தனை பரப்பளவு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பரப்பளவு பார்த்தீங்கன்னா 285 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு வந்து இதை உருவாக்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பேரூர் பட்டீஸ்வரர் கோயில். ஓகேவா, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு கோயில். இது வந்து இந்து சைவ கோயில்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இந்து சைவ சமய கோயில்னு சொல்கிறாங்க. ஓகேவா, தேவாரம் பாடல் பெற்ற தலங்கள் வந்து இது ரொம்ப புகழ்பெற்ற சொல்லுவாங்க. அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் இருக்காங்களே, அவங்க பாடின தேவாரம் பாடல் பெற்ற தலங்கள் வந்து புகழ்பெற்றதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இது எந்த நதிக்கரையில் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நொய்யலாற்று நதிக்கரையில் வந்து இந்த கோயிலானது வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. கோயம்புத்தூர்லேருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது யார் கட்டியிருப்பாங்கன்னா அந்த கோயிலை பார்த்தீங்கன்னா கரிகால சோழன் வந்து கட்டியிருப்பார். எந்த நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா 2ஆம் நூற்றாண்டில் வந்து கட்டியிருப்பாங்க. 2ஆம் நூற்றாண்டில் வந்து கரிகால சோழன் வந்து இந்த கோயிலை வந்து கட்டியிருப்பாங்க. ஓகேவா, இங்கே இருக்கக்கூடிய வந்து லிங்கம் வந்து சுயமாகவே உருவானதுன்னு சொல்லியிருக்காங்க. தமிழர்களின் சிற்பக்கலைக்கும் இது மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குதுன்னு இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிற்பக்கலையில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அடுத்து இந்த மாவட்டத்தினோட சிறப்புகள். இந்த மாவட்டத்தினோட சிறப்புகள்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்து தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து நிறையா இருக்குது. அதனால் தொழில் வளர்ச்சி வந்து இந்த மாவட்டம் வந்து ரொம்பவும் சிறந்து விளங்குறதுனால இந்த மாவட்டம் வந்து தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படும். ஏன்னா இங்கே வந்து காட்டன் இண்டஸ்ட்ரீஸ் பருத்தி ஆலைகள் வந்து இங்கே வந்து அதிகமாக இருக்கும். அதனால் நான் சொன்ன மாதிரி இந்த வால்பாறைக்கு அருகில் உள்ள கல்லூர் பகுதி இருக்குல்ல, அங்கே தான் தமிழ்நாட்டிலே அதிக மழை பெறும் பகுதின்னு சொல்லியிருக்கோம். ஆல்ரெடி பார்த்துருக்கோம். எந்த பகுதியும் வால்பாறைக்கு அருகில் உள்ள கல்லூர் பகுதி. ஓகேவா, இதுவும் இங்கே ஃபேமஸ். உலகின் 2வது சுவையான குடிநீர் சிறுவாணி. இது முதலே சொன்னதான். உலகின் 2வது சுவையான குடிநீர் என்ன சொல்லப்படும் சிறுவாணி ஆற்றம் இந்த மாவட்டத்தில் ஓடுது. இதுவும் இதனோட சிறப்பு, இந்த மாவட்டத்தினோட சிறப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மென்பொருள் ஏற்றுமதியில் வந்து சென்னைக்கு அடுத்தபடியாக 2வது இடத்துல வந்து இந்த மாவட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, மென்பொருள் ஏற்றுமதியில் தமிழ்நாட்டை பொறுத்தளவு சென்னைக்கு அடுத்தபடியாக வந்து இந்த கோயம்புத்தூர் மாவட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சிறுவாணி அருவியை தான் என்ன சொல்கிறாங்கன்னா கோவை குற்றாலம்னு சொல்கிறாங்க. ஓகேவா,
இந்த சிறுவாணி அருவி வந்து கோவை குற்றாலம் எனவும் அழைக்கப்படுறாங்க. மருதமலை முருகன் கோயில் வந்து இங்கே வந்து ரொம்பவும் புகழ்பெற்ற கோயில், ஓகே, ஃபேமஸான கோயில். இந்த ஊரில் இருக்கவங்க வந்து ஆறுபடை உள்ள கோயில்கள் வந்து போக முடியலனால இந்த மருதமலை முருகன் கோயில் வந்து இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸானது. உலக அளவில் பார்த்திங்கன்னா அயலாக்க நகரங்கள் 17வது இடத்துல வந்து இந்த மாவட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா. வேர்ல்டுலேயும் 17வது இடத்துல வந்து இந்த மாவட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து காடுகளும் உயர்ந்த மரங்களும் வந்து அதிகமாக இருக்கணும், அதுவும் இந்த மாவட்டத்தில் ஒரு சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. காடுகளும் அதிகமாக அடர்த்தியாகவும் உயர்ந்த மரங்களையும் இந்த மாவட்டத்தில் வந்து காணலாம், ஓகேவா, அதிகமாக இருக்கும், ஓகேவா. இது இல்லாமல் முதலே பார்த்த மாதிரி ஆனமலை வனவிலங்கு சரணாலயம், பரம்பிக்குளம் டேமு, ஆலியார் டேமு இவையெல்லாம் இங்கே வந்து முக்கியமான பகுதிகள், ஓகேவா. ஆனமலை வனவிலங்கு சரணாலயம், ஆலியார் அணை, பரம்பிக்குளம் இவங்கெல்லாம் முக்கியமான இடங்கள், ஓகேவா. இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தளவு பங்கு சந்தை செயல்பாடு வந்து அதிகம் வந்து இங்கே நடைபெறும், ஓகேவா. இந்த மாவட்டத்தை பொறுத்தளவு சென்னைக்கு அடுத்து வந்து 2வது பெரிய நகரம்னு இந்த மாவட்டத்தை சொல்லுவாங்க. தென்னிந்தியாவில் 4வது பெரிய நகரம் எது பார்த்திங்கன்னா சென்னை, ஹைதராபாத், பெங்களூருக்கு அடுத்து 4வது பெரிய நகரம். தென்னிந்தியாவில் 4வது பெரிய நகரம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கோயம்புத்தூர் மாவட்டம் தான். சென்னைக்கு அடுத்து 2வது பெரிய நகரம், ஓகே. இந்தியாவிலே பார்த்திங்கன்னா 11வது பெரிய நகரம் இந்த கோயம்புத்தூர் மாவட்டம். இந்தியாவிலே 11, தமிழ்நாட்டில் 2வது இடத்துல இருக்குது. தென்னிந்தியாவில் பார்த்திங்கன்னா 4வது இடத்துல இருக்குது இந்த மாவட்டம், ஓகேவா. தமிழ்நாட்டில் முதல் முறையாக திரையரங்கம் வந்து துவங்கினது எங்கே பார்த்திங்கன்னா இந்த மாவட்டத்தில் தான், ஓகேவா. இதுதான் கோயம்புத்தூர் மாவட்டத்தினோட சிறப்புகள். என்னென்ன பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவின் மான்செஸ்டர்னு சொல்கிறாங்க. வால்பாறை பகுதியில், கல்லார் பகுதியில் வந்து அதிக மழை பெறும் பகுதின்னு சொல்கிறாங்க. உலகின் 2வது சுவையான குடிநீரான சிறுவாணி ஆறு வந்து இந்த மாவட்டத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே மென்பொருள் ஏற்றுமதியில் சென்னைக்கு அடுத்தபடியாக 2வது இடத்துல வந்து இந்த மாவட்டம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா சிறுவாணி அருவியை வந்து கோவை குற்றாலம் என சொல்லப்படுது. மருதமலை முருகன் கோயிலும் இந்த மாவட்டத்தில் இருக்குது. அயலாக்க நகரங்களில் 17வது இடத்துல இருக்குது. தமிழ்நாட்டில் 2வது பெரிய நகரம், தென்னிந்தியாவில் 4வது பெரிய நகரம், வேர்ல்டில் உலகத்திலே 11வது பெரிய நகரம்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு திரையரங்கம் வந்து இந்த மாவட்டத்தில் ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த மாவட்டத்தினோட சிறப்புகள். இன்றைக்கி நம்ம பார்த்த வகுப்பு வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தினோட சிறப்புகளை பற்றி பார்த்தோம். நாளைக்கு வந்து நாமக்கல் மாவட்டத்தின் சிறப்புகளையும் அவைகளை பற்றி பார்ப்போம். நன்றி.